இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அரசு விழாவில் எப்படி பேச வேண்டும் என்ற இங்கிதம் தெரியாமல், அரசியல் நாகரீகம் தெரியாமல், அரசியல் நெளிவு சுழிவுகள் தெரியாமல், பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற அரசியல் நாகரிகத்தை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு அந்த பட்டமளிப்பு விழாவிலே அரசியல் பேசியிருக்கிறார். அரசு விழாவிலே ஒரு அமைச்சர் அரசியல் பேசலாமா? அரசு விழாவிலே, அதுவும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்டமளிப்பு விழாவிலே மிகவும் கீழ்த்தரமாக அரசியலை ஒரு அமைச்சர் பேசலாமா? இது ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயக நெறிமுறையா என்று கேட்க வேண்டிய ஊடகங்கள் யாரும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பவில்லை. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்ன பேசினார்? ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வார்கள். இங்கே மாம்பழமே 2ஆக பிளவுபட்டு கிடக்கிறது என்று மிகவும் எகத்தாளமாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஏளனமாக ஏகடியும் செய்திருக்கிறார் இந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். அதுவும் அங்கே அமர்ந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், தருமபுரி தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற பொழுதே ஏதோ சட்டமன்றத்திலே விவாதம் செய்வதைப் போல இந்த பட்டமளிப்பு விழாவையும் ஒரு சட்ட மன்றமாக இந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இது ஒரு மோசமான முன்னுதாரணம். அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசி முடித்துவிட்ட பிறகு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இறுதியாக பேசுகின்ற பொழுது இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்களை மாணவர்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் திமுகவிலே கடந்து வந்த பாதை எப்படி இருக்கும்? திமுக எப்படி அரசியல் நாகரிகங்களை, அரசியல் மரபுகளை, ஜனநாயக நெறிமுறைகளை காற்றிலே பறக்க விட்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளம். திமுகவுடைய பொதுக்கூட்டத்தை தருமபுரியிலே போட்டு, மக்கள் மத்தியிலே பொதுமக்கள் கூடுகின்ற இடத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு, அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தால் அதற்கு இன்னொரு பொதுக்கூட்டத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அவர்களுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஜனநாயக வரம்புகளை மீறி ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, கையிலே காவல்துறை இருக்கிறது என்பதற்காக அரசு விழாவிலே எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எம்ஜிஆருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள் கலைஞருக்கு எதிராக அரசு விழாவிலே பேசிய பொழுது அன்றைக்கு கலைஞரும் அவர் உடன் இருந்தவர்களும் எம்ஜிஆரையும் அவருடைய அமைச்சர்களையும் எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக வசைபாடினார்கள். எப்படியெல்லாம் மோசமான விமர்சனத்தை எம்ஜிஆரின் மீதும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதும் வைத்தார்கள் என்பதெல்லாம் கடந்த காலம் தமிழக அரசியல் சந்தித்த அவலங்கள், தமிழகத்தில் திமுக நடத்திய ஜனநாயக படுகொலைகள். இன்று வரை திமுக திருந்தவில்லை. திமுகவின் பசப்பு வார்த்தைகளை நம்பி, திமுகவின் ஏமாற்று கொள்கைகளை நம்பி, திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இந்த வன்னியர் சமூகமும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பியதுதான் வன்னியர் சமூகம் செய்த மிகப்பெரிய பாவம். நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய மனதில் இருப்பதையெல்லாம் இந்த இடத்துல பேசுகிறேன். வன்னியர் சமூகத்தை சார்ந்த, வன்னியர் சமூகத்திற்காக போராடிய, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த, ஏன் 119 ஜாதிகள் இன்றைக்கு அனுபவிக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த சமூக நீதி போராளி மக்கள் காவலர் டாக்டர் ஐயா அவர்களை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்ற இடத்திலே இதே திமுக காரர்கள் பேசினால் கூட வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைதியாக செல்கிறார்கள். ஆனால் அதே திமுக காரர்கள் இருக்கின்ற இடத்தில் கலைஞரை, இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை, ஏன் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, அவருடைய மகன் இன்பநிதி, இவர்களை பற்றி யாராவது தவறாக பேசினால், யாராவது அவர்களை பற்றி விமர்சனம் வைத்தால் உடனடியாக திமுகவை சார்ந்தவர்கள் மல்லு கட்டி கொண்டு அவர்களோடு விவாதம் செய்கிறார்கள். அந்த போக்கு இன்றைக்கும் வன்னியர் சமூகத்திற்கு வரவில்லை.
அவர்கள் அமைதியாக செல்கிறார்கள், அல்லது டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்கின்ற பொழுது ஐயாவை யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்து ஓதுகிறார்கள், அவர்களோடு உடன்பட்டு நிற்கிறார்கள். அந்த தைரியம்தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறான விமர்சனங்களை அரசு நிகழ்ச்சியிலே வைக்கிறார்கள். அந்த அளவிற்கு திமுக தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த தைரியத்தையும் இந்த அத்து மீறுவதற்கு ஆதரவு கொடுத்ததும் வன்னியர் சமூகத்திலே இருப்பவர்கள்தான் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. என்றைக்கு வன்னியர் சமூகம் ஒன்றுபட்டு நிற்கிறதோ அன்றைக்குத்தான் இந்த திமுகவின் எடுபிடிகளாக ஏவலாட்களாக மு.க. ஸ்டாலினுடைய பாதார விந்தங்களிலே பணிந்து கிடக்கின்ற இந்த திராவிட அடிமைகளுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வரும். அப்பொழுதுதான் இவர்களெல்லாம் நாவடக்கத்தோடு பேசுவார்கள் என்பதை என்றைக்கு வன்னியர் சமூகம் புரிந்து கொள்ளப் போகிறதோ என்ற ஏக்கம்தான் இன்றைக்கு மிஞ்சுகிறதே தவிர, இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் அமைதி காக்கிறார்கள். ஆனால் ஊடகங்களிலே தான் பலர் இன்றைக்கு ஏதோ பெரிய அரசியல் ஞானிகளைப் போல, இவர்கள்தான் அரசியல் வேதாந்தத்தை உருவாக்கியதைப் போல, இவர்கள்லாம் பெரிய அரசியல் சித்தாந்திகளைப் போல, முழு அரசியலும் தெரியாமல் ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருப்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவல நிலைக்கு காரணம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.